தமிழகத்தில் டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு போட்டியாக FL2 பார்களில் மது விற்பனை கொடிகட்டி பறக்கிறது. வெளிநாட்டு மதுபானங்களை கொள்முதல் செய்யவும் விற்பனை செய்யவும் தமிழக அரசின் சார்பில் FL1, 2, 3 என பலவிதமான லைசன்ஸ்கள் வழங்கப்படுகின்றன. இதில் FL1 என்பது டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு உரியது. FL2 லைசன்ஸ் கிளப்புகளுக்கு வழங்கப்படுகிறது. ஹோட்டல்களுடன் இணைந்து பார் நடத்துவதற்கு FL3 லைசன்ஸ் பெற வேண்டும். தமிழகத்தில் தற்போதைய நிலையில் 4800க்கும் அதிகமான டாஸ்மாக் மதுக்கடைகள் செயல்படுகின்றன. 836 ஹோட்டல்களில் பார்களுக்கு FL3 லைசன்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியின் போது FL2 எனப்படும் கிளப் லைசன்ஸ்களை வாங்கி டாஸ்மாக் பார்களுக்கு போட்டியாக பார் நடத்தும் புதிய தொழில் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் கோடிகளில் வருவாய் கொட்டியதால் சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பெரிய நகரங்களில் மட்டுமின்றி 3ஆம் நிலை நகரங்களிலும் அதிக அளவில் துவக்கப்பட்டன. கடந்த ஆட்சியில் தேனி நகரத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகரும், இந்த ஆட்சியில் திருபுவனத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகரும் இந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கின்றனர். இவர்கள் இருவர் மட்டும் 70 FL2 பார்களை நடத்துகின்றனர். தற்போது தமிழகத்தில் மொத்தமாக 525க்கும் அதிகமான FL2 பார்கள் இயங்கி வருகின்றன. போட்டி அதிகரித்துள்ளதால் பார் லைசன்ஸ் லஞ்சமும் பல மடங்கு அதிகமாகி உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் 25 முதல் 50 லட்சம் ரூபாயாக இருந்த லஞ்ச தொகை தற்போது 35 லட்சத்திலிருந்து 75 லட்சம் ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இதற்காக பல விதிமீறல்களும் நடக்கின்றதாக கூறப்படுகிறது. இந்த பார்களில் டாஸ்மாக் விலையை விட 25 முதல் 30% மட்டுமே அதிக விலை வைத்து விற்கப்படுவதால் மதுக்கடைக்கு இணையாக இந்த பார்களுக்கு கூட்டம் வருகிறது. மதுக்கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து விட்டதாக மாறுதட்டும் முதலமைச்சருக்கு கிளப்களின் பெயரில் FL2 லைசன்ஸ் வாரி வழங்கப்படுவதும் அதற்கு ஏராளமாக லஞ்சப்பணம் வசூலிக்கப்படுவதும் தெரியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் 50,000 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் DGP சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்தில் துவங்குகிறது. ஜல்லிக்கட்டுக்காக அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்ட அரங்கத்தை இம்மாத இறுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அங்கு தொடர்ந்து 5 நாட்கள் போட்டிகள் நடக்க உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக 45 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் தனி அரங்கத்தை தமிழக அரசு அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் அமைத்து வருகிறது. இதற்கான பணிகள் சுறுசுறுப்பாக நடந்து வருகிறது. அமைச்சர் ஏவ வேலு வாரம் ஒருமுறை அப்பணிகளை ஆய்வு செய்ததை தொடர்ந்து 95% மேலான பணிகள் முடிவடைந்து விட்டன. பொங்கலுக்கு முன் திறப்பு விழா நடைபெறும் என எதிர்பார்த்த நிலையில் விழா இம்மாத இறுதிக்கு தள்ளி போகிறது. இந்த ஜல்லிக்கட்டு அரங்கம் இம்மாத இறுதிக்குள் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்படும். அப்போது துவக்க விழாவின் போது 5 நாட்கள் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். BSNL நிறுவனம் 4G சேவையை விரைவில் வழங்க உள்ளது. இதனால் 2G, 3G சிம் கார்டு பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் சேவை மையத்தில் கொடுத்து 4G சிம் கார்டை விலையின்றி பெற்றுக்கொள்ளலாம் என்று BSNL தமிழக வட்டத்தின் தலைமை பொது மேலாளர் தமிழ்மணி தெரிவித்துள்ளார். சென்னையில் வரும் 19ஆம் தேதி நடக்கவுள்ள கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் துவக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை ஆகிய இடங்களில் வரும் 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நடக்க உள்ளன. போட்டிகளில் 18 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் 6000க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனையர், 1600 பயிற்சியாளர்கள், 1000 நடுவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்த ஆண்டு 27 பிரிவுகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடக்க உள்ளன. தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் காட்சி விளையாட்டுகளில் இடம்பெற்றுள்ளது. போட்டிகளின் துவக்க விழா வரும் 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நடக்க உள்ளது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார். நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரையில் நடைபெறும் என்று
நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான உண்மையான சிவசேனை கொறடாவின் உத்தரவை உத்தவணி எம்எல்ஏக்களும் பின்பற்ற வேண்டும் என்று மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ராகுல் நார்வேக்கர் தெரிவித்துள்ளார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அயோத்தி ராமர் கோவிலுக்கு செல்லலாம் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கவிருக்கும் இந்திய ஒற்றுமை நீதி நடைப்பயண தொடக்க விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அரசு மைதானத்திற்கு பல கட்டுப்பாடுகளுடன் மாநில அரசு அனுமதி வழங்கிய நிலையில் நடைப்பயண தொடக்க விழா நிகழ்விடத்தை காங்கிரஸ் கட்சி மாற்றியுள்ளது.